47ல் நம்ம இந்தியா நாட்டில் எத்தனை போராட்டங்கள், வீர தமிழர்கள், வீர தமிழச்சிகள், போராடும் மன்னர்கள், நாட்டை காக்கும் வீரர்கள், இப்படி நாட்டுக்கு நாடு போராடி 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 எத்தனை பேர் உயிர்களை இழந்தார்கள். எத்தனை இரத்த காயம், எத்தனை வெட்டு காயம், எத்தனை உயிர்களை இழந்தவர்கள். நல்ல நீதிமான புழைச்சவர்கள்லாம் எத்தனை பேர். பெண்கள் எல்லாம் கற்பழிப்பு, கொலை, கொடுமை அனைத்தும் நடந்து நம்ம இந்த இந்தியா நாட்டில் ரத்தம் காந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இதுண்டு நம்ம முக்கியமான நம்மளுக்கு முன்னோர்கள்லாம், நம்ம நாட்டை காக்கும் மன்னர்கள், போராடும் வீரர்கள், நம்ம நாட்டு எல்லையை காப்பாற்ற எத்தனையோ போராடி, எத்தனையோ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு 47ல் அத்தனை போராட்டங்களாக வந்துச்சு. பிறகு காந்தி போராட்டத்தில் ஜெயிச்சு வெற்றி கொடி வெட்டு நம்ம இந்தியா நாடு, நம்ம இந்தியா மக்களுக்குத்தான் சொந்தம், நமக்குத்தான் சொந்தம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு எல்லையை காப்பாற்றி, நம்ம இந்தியா நாட்டை காப்பாற்றி, நம்ம இருக்க உயிர் இழந்தவங்க போக இருக்க மனிதர்களை நம்ம இந்தியாவில் நிலநாட்டி வச்சு காப்பாற்றி வச்சவர் நம்ம காந்தி. அப்படி உட்காந்த காந்தியை யார மறந்தாலும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம பெற்றவர்களும் தாயும் தகப்பனையும் மறந்துடக்கூடாது. என்ன நம்ம காந்தியை பற்றி ஒரு பாடல். நாட்டுல இடம் பிடித்தார் காந்தி தாத்தா, நம்ம மானத்தோட வாழ வச்சார் காந்தி தாத்தா. நாட்டுல இடம் பிடித்தார் காந்தி தாத்தா, நம்ம மானத்தோட வாழ வச்சார் காந்தி தாத்தா. நாட்டில் நீலச்சி நின்றார் காந்தி தாத்தா, நம்மளவே வாழ வச்சார் காந்தி தாத்தா. நாட்டில் நீலச்சி நின்றார் காந்தி தாத்தா, நம்மளவே வாழ வச்சார் காந்தி தாத்தா. இப்பொழுதும் பாருங்க எந்த பொருள் கேளுங்க, சில நம்மைகளே செஞ்சு வச்சார் காந்தி தாத்தா தானுங்க, நம்மைகளே செஞ்சு வச்சார் காந்தி தாத்தா தானுங்க. மாமதுரை வீதியிலே மகாநாடு கூட்டங்க, தெம்மாதுரை வீதியில நம்மளோட பாட்டுங்க, தெம்மாதுரை வீதியில நம்மளோட பாட்டுங்க. சுத்தி சுத்தி ஆடுவதும் நம்மளோட பாட்டிலே, நம்ம துள்ளி துள்ளி ஆடுவதும் காந்தி தாத்தா நாட்டிலே, துள்ளி துள்ளி ஆடுவதும் காந்தி தாத்தா நாட்டிலே.